இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, இந்த கல்யாணம் வேண்டாம். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சித்தி, இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன்னை இங்கேயே வெட்டி போலி போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து வெளியே போடி. ஜமுனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நடந்தது தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. இவ செஞ்ச காரியத்துக்கு இவளை அடிச்சதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படுங்க. அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டா? அப்படியே அவன் தப்பு பண்ணிருந்தாலும் தனியா கூப்பிட்டு விசாரிக்க மாட்டியா? இப்படிதான் எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு அடிப்பியா? மா, லூஸ் மாதிரி கத்தாத. முதல்ல உன் பேத்தி என்ன செஞ்சான்னு கேளு. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி மாப்பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கான். அயலி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ளைய நீ கை நீட்டி அடிச்சியா? ஷோ பாட்டி, முதல்ல அவனை மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க. அந்த கபில ஒரு பொம்பளை பொறுக்கி. இப்படி ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஏய், என்னடி சொன்ன? இன்னொரு வார்த்தை என் புள்ளைய பத்தி தப்பா பேசின அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்க புள்ளைய பத்தி தெரியாம பேசாதீங்க. அவன் ஒண்ணும் ஒழுங்கு கிடையாது. என்னம்மா, நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நீங்க என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? நான் இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். இந்த கபிலன் மாதிரி அயோக்கியனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏய் ஐலி, இன்னொரு வார்த்தை என் தம்பிய பத்தி நீ தப்பா பேசுன? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். ஏண்டி ஏண்டி எல்லாரும் முன்னாடியும் எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம்? ஐயோ சித்தி, அவனை பத்தி தெரியாம பேசாதீங்க. அவனை கல்யாணம் பண்ணா நம்ம ரித்திகாவோட வாழ்க்கையே நாசம் ஆயிடும். ஓய் முரு, எங்க ரித்திகாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நல்லா இருந்துருவாளோன்னு பொறாமல்ல? அதனால எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாத்துட்டு இருக்க. இங்க பாருங்க அத்தை, உங்க யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆள் ஆளுக்கு என்ன வெறுக்கிறதுக்கு உங்ககிட்ட காரணம் இருக்கு. ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும். அத நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனா கூட சரி. ரித்திகா என் அக்காவை நினைக்கலனா கூட, ஆனா எனக்கு அவ தங்கச்சி. அவ வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமாகறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நாம கிளம்புவோம்.